காவிரி படுகையில் உள்ள அணைகளில் ஆய்வு நடத்தும் தொழில்நுட்ப குழுவால் தமிழகத்திற்கு எந்தவித பலனும் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குழுவும் காவிரி நடுவர் மன்றம் தெரிவித்த அந்த அடிப்படையில் அமைக்கப்பட்ட குழு அல்ல. எனவே இதில் எந்த அளவுக்கு நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட மறைமுகமாக மத்திய அரசு அனுமதி வழங்கிவிட்டதாகவும் வைகோ அப்போது குற்றம் சாட்டினார். அணை கட்டுவதற்கு அவர்கள் பச்சை கொடி காட்டியிருக்கிறார்கள். வெளிப்படையாக சுற்றுச்சூழல் அமைச்சர் அனுமதி கொடுக்கவில்லையே தவிர அணை கட்டிக்கொள்ளலாம் என்று 2014 7, 8 டிசம்பர் தேதிகளிலேயே அந்த முடிவு கர்நாடக பிஜேபி மத்திய அமைச்சர் அனந்தகுமார் வீட்டிலே எடுக்கப்பட்டு விட்டது. அதுவும் நரேந்திர மோடிக்கு தெரியும். இப்பொழுது தண்ணீர் வருமா வராதா என்பது ஆபத்தல்ல. அந்த அணை கட்டப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் நமக்கு தண்ணீர் கிடைக்கப் போவதில்லை.